ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வணக்கம் வெல்கம் டு தமிழ் பங்கு வர்த்தகம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சது. நாளைக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டி அப்டேட் பற்றி தான், சென்செக்ஸ் அப்டேட் பற்றி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ரெகுலர் அப்டேட் வந்து உங்களுக்கு வந்துட்டுருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு சேனலுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓவராலாக ஒரு கரெக்ஷன்லேயே இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 28 பிப்ரவரி 28 வெள்ளிக்கிழமையிலேருந்து இப்போ வரைக்கும் வந்து மார்க்கெட் ஒரு கரெக்ஷனுக்குள்ளே தான் ஜோனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் பார்க்கும்போது நேற்று ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கொடுத்துருந்தாங்க. டபிள்யூ பேட்டர்னுக்கு அப்புறம் மார்க்கெட் இங்கேருந்து பிரேக் அவுட் ஆயிரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ திருப்பி இன்றைக்கி வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங். ஸோ கேப் டவுன் ஓப்பனிங் ஆகி மறுபடியும் வந்து ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் சப்போர்ட்டில் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ 21,983 நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. அங்கேருந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு கரெக்ஷன் கொடுத்து மறுபடியும் பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் அந்த நெக்லைனை பிரேக் பண்ணி ஹையை பிரேக் பண்ணி க்ளோஸ் கொடுக்க முடியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் சேனலை வந்து ஓவராலாக பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு சப்போர்ட்டு, இங்கே ஒரு சப்போர்ட்டு, இங்கே ஒரு சப்போர்ட், 3 சப்போர்ட் எடுத்துட்டு சேனலை இன்னைக்கு பிரேக் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை வந்து நாளைக்கு பிரேக் பண்ணி ஓவராலாக கேப் அப்போ ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 22,112 அப்படின்றது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்த லெவல் அப்படின்னு பார்க்கும்போது 22,151 செகண்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ ஒருவேளை அந்த ரெண்டு லெவலையும் மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 22,186 அப்படின்றது அதுக்கு அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த லெவலாக ஓவரால் சேனலோட பிரேக் அவுட்டோட டார்கெட் முடிஞ்சது அப்படின்னா 22,248 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மார்க்கெட் டார்கெட் கொடுத்ததுன்னா இதுதான் வந்து நெக்ஸ்ட் லெவல் டார்கெட்டாக இருக்கும் மார்க்கெட்டுக்கு. ஸோ 22,248 நெக்ஸ்ட் லெவல் டார்கெட்டு. ஸோ சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 22,048 ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த டபிள்யூ பேட்டர்ன் நீங்கள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டபிள்யூ பேட்டர்னோட பாட்டம் வந்து சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அந்த பேட்டர்னை உடச்சி மறுபடியும் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா 22,012 அப்படின்றது நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அந்த லெவலையும் உடைக்கும் போது மார்க்கெட்டில் நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 22,986 அப்படின்றது 21,986 அப்படின்றது நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதையும் விட்டு மார்க்கெட் வந்து பாட்டமில் வந்துச்சுன்னா சேனலோட பாட்டமான 21,945 லெவலில் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மார்க்கெட் இந்த ஜோனுக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் ஆச்சுன்னா இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கும். ஸோ அப் ட்ரெண்ட் போச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ட்ராங் லெவல் ரெசிஸ்டன்ஸ் 22,188. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு சேனலோட கரெக்ஷனில் இருந்து அந்த சேனலில் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரைசிங் சேனலில் மார்க்கெட் வந்து போயிட்டு இருக்கு. இன்றைக்கி அந்த சேனலில் பிரேக் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இது வந்து மார்க்கெட்டை வந்து ரீடெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா ஸோ இந்த ரீடெஸ்ட்டில் வந்து மார்க்கெட் நாளைக்கு கேப் டவுன் ஓப்பனிங் ஆகும் கண்டிப்பாக. ஸோ கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 48,158 அப்படின்றது நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அது கீழே மார்க்கெட் வரும்போது 48,050 அப்படின்றது நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட். ஸோ அதே உடச்சு ஓவரால் சேனலோட பாட்டம் வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா 47,875 அது கீழே இருக்க சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த 3 லெவலில் வந்து மார்க்கெட் நாளைக்கு சப்போர்ட் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஒருவேளை மார்க்கெட் திருப்பி இந்த சேனலுக்குள்ளே ஏறி மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நியர்பை இன்னைக்கு எடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த ஜோனை பிரேக் பண்ணால் மட்டுமே நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் ஆனால் 48,410 போகும். ஸோ பக்கத்தில் இருக்க ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48,330 பக்கத்தில் இருக்க ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் நாளைக்கு ஒரு டபிள்யூ பேட்டர்னாக கன்வெர்ட் ஆகி மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாளைக்கு மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இங்கேருந்து நல்ல ஒரு பாட்டம் திருப்பி இங்கே போயிட்டு மறுபடியும் இந்த மாதிரி ரெக்கவர் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இப்படி டபிள்யூ ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த லெவல் நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கும். 48,158 நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கும். ஸோ அதை உடச்சு கீழே வரும்போது 48,050 நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். அது கீழே இருக்கும்போது 47,875 அதுக்கு அடுத்த லெவல் சப்போர்ட்டு. ஸோ மேலே பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸை உடச்சி மார்க்கெட் மேலே போச்சுன்னா 48,410 நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே போகும்போது சேனலோட டாப்பான 48,524 அதுக்கு அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இதுதான் வந்து நாளைக்கான பேங்க் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ஸு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ். மார்க்கெட் சேனலுக்குள்ளே இருக்கிறதுனால பெருசாக வந்து கன்சாலிடேஷன் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. மூவ்மெண்ட் கொடுக்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. கன்சாலிடேஷன் ஜோனில் தான் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருக்கனால சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப பக்கத்தில் தான் கொடுத்துருக்கேன். சைட்வேஸ் மார்க்கெட்டில் பெருசாக வந்து மூவ்மெண்டம் இருக்காததுனால ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 73,093 அதுக்கு அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 73,216.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஃபுல்லாக ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ டபிள்யூ ப்ரீவியஸான டபிள்யூ பாட்டமான அந்த லெவல் தான் நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனாக இங்கே ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 72,824 செகண்ட் லெவல் சப்போர்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 72,909ன்றது ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாகவும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு லெவலில் தான் வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து சைட்வேஸ் கன்சாலிடேஷன் இருக்கலாம். சென்செக்ஸில் பெரிய மூவ்மெண்டம் இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. அதனால கொஞ்சம் அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணாமல் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க ஃபுல்லாக வந்து இப்போ வந்து ப்ரீமியம் மெல்டிங் தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால ஓவரால் அந்த சேனலில் பிரேக் அவுட் பண்ணி நல்ல ஒரு ரீடெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் மேலே போகும்போது மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய மூவ்மெண்டம் இருக்கும். ஸோ அப்படி மூவ்மெண்ட் ஆகும்போது நல்ல ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் பொசிஷன் நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு நம்ம வந்து மினிமம் வந்து சைட்வேஸில் இருக்கிறனால ஆப்ஷன் ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ண பழகிக்கோங்க. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரேடிங் கிளாஸஸ் இருக்குது, கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டெஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.